ஊற்றிடுறேன். எண்ணெய் இது போட்டுக்கோ. சூப்பர் சார். முதல்ல எண்ணெயும் நெய்யும் ஊற்றியாச்சு. மசாலா போட்டுடலாம் வாங்க. மசாலா சூப்பராக கமகமன்னு போட்டுட்டாச்சு. இப்போ நல்லா வறுக்கலாம். இது என்னது? இஞ்சி பூண்டு. ஓகே, இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலக்கணும். இப்போ நம்ம செய்கிறது கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், பன்னீர் பட்டர் மசாலா. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலக்கிக்கலாம். ஆனியனை வதக்கி அரைச்சிக்கணும்னு சொல்லி ஆனியனை நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். அரைச்சி நாங்கள் வச்சாச்சு. இப்போ நம்ம அதுவும் எடுத்து போட்டுடலாம். ஆட் பண்ணிடலாம். இப்போ அதையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா தூளும் போட்டுக்கலாம். தனியா தூளும் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். போட்டுக்கலாம். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஆட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வாங்க. அப்படியே நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே எப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணலாம் வாங்க. அந்த பக்கம் தண்ணி கலரிக்கிற கலர் ஓகே, இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் பன்னீரும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ முந்திரிய நல்லா அரைச்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை லாஸ்டா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா ரெடி ஆயிடும். இப்போ நல்லா